ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னொரு சினிமா வித் மீ காமெடி. ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம ஃபேன்ஸ் வந்து ஒரு மெயின் அப்டேட் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதனால் கல்கிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ கல்கியும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ கல்கி ரிலீஸ் ஆகிட்டு மக்கள் மத்தியில் எது ரொம்ப ஹைப் ஆக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சியா விக்ரம் நடிக்கிற தங்காளன் படத்தோட அப்டேட் தான். ஸோ தங்காளன் படம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிமா இருக்காம ஒரு பாக நடந்த ஒரு போர் பேஸ்டு ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து ரஞ்சித் தான் வந்து இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல வந்து நிறைய அப்டேட்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அப் டு டேட் நம்மளோட விக்ரம் சாரோட லுக்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ ஒல்லியா ஒரு டிஃப்ரெண்டான வைல்ட் மேன் மாதிரிலாம் வந்து லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பா அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபேன் வந்து கேட்காங்க, இப்போ என்னடா இந்த அப்டேட்லாம் வந்துருச்சு, தங்காளன் படம் எப்போ வரப்போகுது, தங்காளனோட ட்ரைலர் எப்படி இருக்க போகுது, தங்காளோட மியூசிக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம ஃபேன்ஸ் கிட்ட. இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி நேத்து பாத்தீங்கன்னா லைக் கிரீன் ஸ்டுடியோல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. என்னன்னா தங்காளன் வந்து அபிஷியலி வந்து நிறைய நாங்க வந்து பேச வச்சிருந்தோம். ஆகஸ்ட் மந்த்ல வந்து நாங்க டேட்ஸ் கூட மாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அபிஷியலா என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஆகஸ்ட் 15 கன்ஃபார்ம், ஆகஸ்ட் 15 உங்களுக்கு வந்து அபிஷியல் ரிலீஸ் ஆயிடும் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேடா, நம்மளுக்கு ரிலீஸ் டேட் தெரிஞ்சிருச்சு, வேற ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நேத்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் ஒரு அப்டேட் இருக்காரு. என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா, அவரோட எக்ஸ் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. தங்காளனோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து இப்போ அப்கமிங் வீக்ஸ்ல வந்து சென்சார்ஸ் போர்டு கிட்டயும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்சார் போர்டு வந்து பர்மிஷன் ஆனாலே சீக்கிரமா படம் ரிலீஸ் ஆகும் நமக்கு தெரியும். இப்போ இதனால இந்த படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸை வந்து ஜிவி பிரகாஷ் அவர் வந்து நேத்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. முடிச்ச கையோட பாத்தீங்கன்னா வந்து அவர் நிறைய லீக்ஸ் விட்டுருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை எடிட் பண்ணும் போது என்னால பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு டெரிஃபிக் மூவியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த சாங் வந்து ட்ரெய்லர் எடிட் பண்ண போதே அந்த பிஜிஎம்ஸ்லாம் ஒரு போட சியான் சாரோட ஆக்டிங் அண்ட் விக்ரம் சாரோட ஆக்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ லைக் பிளாக் பஸ்டரா இருக்கு, இந்த படத்தை நீங்க வந்து கன்ஃபார்ம் பார்க்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து அப்கமிங் வீக்ஸ், அதாவது இந்த மந்த் மிட் இல்லைன்னா வந்து லைக் நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங்ல வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட ரிலீஸ் சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல மியூசிக் இப்படி தாராளமாரா இருக்கும், அவரோட கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்க்கு நான் வந்து படத்துக்கு பாட்டு போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதனால இந்த படத்துக்கு வந்து இப்போ கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சூப்பர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வேணும்னா என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.